அடிப்படையில் காங்கிரஸுக்கு திமுக தேவையா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையாங்கிறதா கொஸ்டின். காங்கிரஸுக்கு திமுக கண்டிப்பாக தேவை. ஏன்னா நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவையான வெறும் 3% 4% ஓடு தான் அவங்க வச்சிருக்காங்க, எக்ஸப்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அவங்க போனாங்கன்னா நிறைய கட்சிகள் உள்ள கொண்டு வந்துருவாங்க, தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்க. இவங்க இப்படியே போனாங்கன்னா நாளைக்கு கூட்டணியே வந்தாலும் திமுக வேலை பார்க்க மாட்டாங்க, தோத்தான் போவாங்க. சரி, அடிப்படையில் திமுக நண்பர்கிட்ட பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த காங்கிரஸுக்கு சீட்டையும் கொடுத்து ரூபாயும் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலையும் பார்த்து வின்னிங் சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்கி கையில் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அவங்க போனால் எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. சரி, முதல்ல இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை எத்தனை மாசமா நமக்கு தெரியும் சொல்லுங்க. யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கும் போது இல்லைங்க ஒரு மயிலாடுதுறையில் கேட்டார், திமுக முட்டுக்கட்டை போட்டுருச்சு, சுதாவுக்கு கிடைச்சது, அந்த கோபத்தில் பேசுகிறாரு. இந்த கதை எல்லாமே இப்போ தான் தெரியும். அப்போ இவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. ப்ராபப்ளி விஜயோட போய் சேரலான்னு கூட நினைப்பாரு. ஏன்னா அவர் மயிலாப்பூரில் நிற்கணும்னு எய்ம் பண்ணுறாரு. திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியில் வந்தாலும் காங்கிரஸ் கட்சி பிளவுபடும். திமுக கூட்டணியிலே தொடர்ந்தாலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொஞ்சம் தலைவர்கள் வெளியில் போவாங்க. அந்த வரிசையில் அதை லீடு பண்ணி கொண்டு போவது பிரவீன் சக்கரவர்த்தின்னு தான் நாங்கள். ஸ்டாலின் பெருந்தன்மையாக நடந்துக்கிடலாம், ஆனால் அதுக்காக ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பெருந்தன்மையாக எப்படி நடந்துக்கிடுவாங்க? பட்டுக்கோட்டையிலே காங்கிரஸுக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா கூட அங்கே வேலை பார்க்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் நிலவரம் இது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இது புகைச்சலாவே இருந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் தரப்புல தொடர்ச்சியாக ஒவ்வொரு எம்பிக்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேச்சு நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதுல அதிக சீட், ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோரிக்கைங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு மறுபடியும். இன்றைக்கே சோடங்கரோட பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ சினிமா சம்மந்தமாக பேசுறதுக்கு விஜய்கிட்ட போயிருக்காருங்க. அவர் என்ன சினிமாவில் இருக்காரான்னு கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை இட்லி தோசை சாப்பிட போயிருக்கலாம். அவ்வளவு ஒரு பகடியோடு பேசுகிறாரு சோடங்கர். இவர் புதிய தலைமுறையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் 3 விஷயம்தான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு. அப்படின்னா தனியாக நிற்க வேண்டியதுதான். 234 தொகுதியிலும் நிற்கலாமே. ஜெயலலிதா எடுத்தாங்கல்ல 2016 ஆன்டி இன்குமென்சி 5 வருஷம், அவங்களுக்கே தண்டனை 2014. அப்போ 2016 தைரியமான முடிவு தானே அது. அது மாதிரி எடுக்க வேண்டியதானே, யார் தடுக்கிறா? திமுகவை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்கேன். இல்ல அப்போ இவங்க நீங்க எடுக்கலாமே அப்படின்னு காங்கிரஸ் சொல்றோம். ஆனா திமுக கூட அந்த அளவுக்கு காங்கிரஸ் விட்டு கொடுத்துருமா? இவ்வளவு சலசலப்பு இருந்தா கூட எடுங்க, நில்லுங்களேன், ஏன் இவ்வளவு பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாம் வரலையே. எப்படியும் அணைச்சிக்கிட்டு அரவணைச்சிக்கிட்டு போகணும்னு தானே திமுகவும் நினைக்குது. அது இப்ப திமுக கேட்காது இல்லைங்க, நம்ம தானே கேட்க முடியும். அடிப்படையில் காங்கிரஸுக்கு திமுக தேவையா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையாங்கிறதா கொஸ்டின். காங்கிரஸுக்கு திமுக கண்டிப்பாக தேவை. ஏன்னா நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவையான வெறும் 3% 4% ஓடு தான் அவங்க வச்சிருக்காங்க, எக்ஸப்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆனால் 25 சீட்டு 20 சீட்டு அவங்க போனாங்கன்னா நிறைய கட்சிகள் உள்ள கொண்டு வந்துருவாங்க, தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்க. சீட்டு இல்லாத குறை தானேங்க, பஸ்ஸில் ஏற்றிக்கலாம், இடம் இல்லை, ஸ்டாண்டிங்கும் ஃபுல்லு. அப்படின்னா போகிற வழியில் ஒரு 10 பேர் இறங்கினா நமக்கு சௌரியம் தானே. இதான் அனாலஜி. இதில் வேற என்ன இருக்குது? இவங்க இப்படியே போனாங்கன்னா நாளைக்கு கூட்டணியே வந்தாலும் திமுக வேலை பார்க்க மாட்டாங்க, தோத்தான் போவாங்க. சரி, அடிப்படையில் திமுக நண்பர்கள்ட்ட பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த காங்கிரஸுக்கு சீட்டையும் கொடுத்து ரூபாயும் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலையும் பார்த்து வின்னிங் சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்கி கையில் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அவங்க போனால் எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. இப்போ விருதுநகர் எடுத்துக்கோங்க, மாணிக்கம் தாகூர் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாரு? 4 வாட்டியாக எம்பியாக இருக்காரு. ஃபஸ்ட்டுங்க நான் முதல்ல 89 காலகட்டத்தில் ஸ்ரீதேவி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர், தம்பியோ அது மாதிரி சகோதரர் முறை, சஞ்சய் ராமசாமின்னு ஒரு பேர். அவர் தான் விருதுநகர் தொகுதியில் முதல்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக விட்டு கொடுத்து நின்னார். அதிமுக கூட்டணி 89. ஸ்ரீதேவியே வந்தாங்க பிரச்சாரத்துக்கு, பாப்புலர் ஸ்டார், வெற்றி, அவ்வளோதான். அதோட அவரோட கதையை முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த மாணிக்கம் தாகூர் என்ன பேர்னாங்க, நம்ம மதுரை பக்கங்களில் அவர் மதுரைக்காரர் தான்.
போஸ், காந்தின்னு பேர் வைக்கிற மாதிரி ரவீந்திரநாத் தாகூரோட பேரை பின்னொட்டா சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவரு முக்குளத்தோர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அப்போ திமுக தயவு இல்லாட்டா விருதுநகர்ல மாணிக்க தாகூர் கரையே சேர்ந்திருக்க முடியாது. அருப்புக்கோட்டை, விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அவர் தோத்து போயிட்டாரு. விஜயகாந்த் பையன் தாங்க ஜெயிக்கணும் நியாயமா பார்த்தா. இப்போ இதை வச்சுட்டு அவர் வந்து இந்த அளவுக்கு நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னா ஒரு ஸ்டேஜில் திமுக இரிட்டேட் ஆகும். ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு. அவராக போக சொல்றது இல்லை யாரையும், அவங்க போனால் தடுக்கவும் மாட்டார். அப்போ இவங்க கேட்டுக்கிட்டே போனாங்கன்னா 1996 நிலவரம் தான். பாமக அப்போ திமுக கூட்டணியில் இருந்துச்சு. பாமகவுக்கு எவ்வளோ தொகுதிகள் கொடுப்பீர்கள், இப்படி இதே பிரச்சனை தாங்க. இப்படியே தான் ஆளுக்காள் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தானே சொல்லணும்னாரு கலைஞர். உடனே டாக்டர் எங்களுக்கு 40 தொகுதி வேணும்னாரு. சரி நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாரு. அப்புறம் தனியாக நினைச்சுங்க, பாமகவும் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில் திவாரி காங்கிரஸ்னு ஒரு கட்சிங்க. அது வந்து மலர் சொரியும் மங்கைன்னு ஒரு சின்னம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு அர்ஜுன் சிங் தலைமையில் இருந்துச்சு. அது என்டி திவாரி அர்ஜுன் சிங் தலைமையில் போனியாவில். ஆனால் பாமக 4 இடத்துல ஜெயிச்சது. அதாவது அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்தது. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஆனா விஜய் ஃபேக்டர் இப்ப இந்த 2026 தேர்தல்ல வர்றதுனால திமுக இப்ப காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூட சீட்டு கொடுக்கறதோ இல்ல அவங்க கிட்ட பேசி சமரசம் வைக்கிறதோ ஏதாவது பண்ணி காங்கிரஸை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? எனக்கு அப்படி தெரியலங்க. என்ன காரணம்னா, அப்படி கூட சீட்டு கொடுத்தா எல்லா பார்ட்டியும் கேட்பாங்க. விசிகே கேட்காதா, காங்கிரஸுக்கு இவ்வளோ சதவீதம் இருக்கு, எங்களுக்கு இவ்வளோ சதவீதம் இருக்கு, எங்களுக்கும் கூட கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. மற்ற கட்சிகளுக்கு கேட்கும்ல. வாய்ப்பு இல்லைங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 5 சீட்டு குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியானவர்களின் ஏன் அவங்க இப்படி நிலைப்பாடு? சரி, முதல்ல இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை எத்தனை மாசமா நமக்கு தெரியும் சொல்லுங்க. அதாவது மீடியா சர்க்கிளுக்கு எத்தனை மாசமா தெரியும்? சமீப காலமா தான் தெரியும். அப்புறம் தான் அவர் மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டது, அப்பா இவர் நம்ம பழைய கருப்பம் தான், இதெல்லாம் இப்பதான் தெரியும். யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கும் போது இல்லைங்க, அவர் மயிலாடுதுறையில் கேட்டாரு, திமுக வந்து முட்டுக்கட்டை போட்டுருச்சு, சுதாவுக்கு கிடைச்சது, அந்த கோபத்தில் பேசுறாரு. இந்த கதை எல்லாமே இப்பதான் தெரியும். அப்ப இவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ப்ராபபிலி விஜயோட போய் சேரலான்னு கூட நினைப்பாரு. ஏன்னா அவர் மயிலாப்பூர்ல நிக்கணும்னு எய்ம் பண்றாரு. விஜயோட சேர்ந்தா மயிலாப்பூர்ல ஜெயிக்கலாம். கணக்கு தானே. விஜயோட கணக்குங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியாதுங்க. கணக்குன்னு சொல்றாங்க. என் எஸ்டிமேட் வந்து 10 to 15% மேல போகாதுங்கிறது தான் என் சொந்த எஸ்டிமேட்டு. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா 35% சொல்லுவாங்க. இப்போ திமுக கேட்டா என்னங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 40% இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்ல முடியும். அப்போ பிராக்டிக்கல் யதார்த்தம் என்னன்னா, நம்ம ஊர்களில் நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கிறது தான். நான் எங்க ஊர்களுக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன். அங்கே பட்டுக்கோட்டை காங்கிரஸ் ஏரியா, அங்கேயே வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் வீச்சு இல்லை. மற்ற எந்த ஏரியாலையும் காங்கிரஸுக்குன்னு ஓட்டே கிடையாது. பிஜேபி வச்சு கொஞ்சம் பேனர்லாம் பார்த்தாங்க, மோடிஜி பிஜேபி பேனர். ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஜியை சேர்த்துட்டாங்க பின்னாடி. முத்துக்கருப்பன் ஜி, ஒரே ஜி மயங்க அங்க. அதுதான் வந்து டெல்லி பாலிடிக்ஸ் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம ஊர்ல. பிஜேபி இருக்க எல்லாரும் ஜி சேர்த்து பார்த்தேன். வால் பெயிண்டிங் எல்லாம் இருந்துச்சு. கிராமம் வரைக்கும் ஜீப் கலாச்சாரம் வந்துருச்சு. பக்கா கிராமங்க அது. அதாவது ஊர் பேர்ல சொன்னீங்கன்னா கொன்றைக்காடு, காளகம், நம்பி வயல், உங்களுக்கு ஊர் பேரே தெரியாதுங்க. அதாவது குருவிகரம்பிலிருந்து உள் கிராமம் காவிரி கரையோரமா போகணுங்க எங்க பகுதிக்கு. 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ண 25 நிமிஷம் ஆகுங்க. என்னன்னா டிராக்டர் வரும், மாட்டு வண்டி வரும், அதெல்லாம் தாண்டி தான் போகணும். அவ்வளவு சின்ன ரோடுங்க. அங்கெல்லாம் இருந்துச்சு, கொடி பறந்துச்சு, பிஜேபி பேனர் இருந்துச்சு, ஜி இருந்துச்சு. அது கூட இல்லையேன்றேன் காங்கிரஸ் கட்சிக்கு. நான் எங்கேயுமே ராகுல் காந்தி பேரை பார்க்கலங்க, எங்கேயுமே சோனியா காந்தி பேரை பார்க்கல, உள்ளூர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பேரையும் பார்க்கல. பிஜேபியே எடுத்துங்க, 2000 இப்பதான் அண்ணாமலை ஃபார்முலால 18% ஓட்டு வாங்கினாங்களா இல்லையா? ஒரு தனியான கூட்டணி கட்சிகள் அதானே என்டிஏ 18% வாங்கினாங்க. அப்கோர்ஸ் வெற்றி கிடைக்கல. ஆனா அண்ணாமலை வாங்கின ஓட்டே பிரம்மாண்ட ஓட்டுங்க கோயம்புத்தூர்ல. அதிமுக 3rd place போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இப்போ போய் கூட்டணி போறாங்க? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர வேண்டியது தானே. பிஜேபி வளர வேண்டும் அப்படின்னா நீங்க தனியா நின்னீங்கன்னா இந்த வாட்டி கூட கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சென்ட்ரல்ல பவர் இருக்கு. அடிபம்பை வச்சு பணத்தை அடிச்சு விடுறீங்க அங்க.
அடிபொம்பை வச்சு அடிக்கிறாங்க, அங்கேருந்து நோட்டா வந்து இங்க கொட்டுது. நான் பிஜேபிக்கு 2009 காலகட்டத்துல வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. தயிர் சாதத்தை தவிர எதுவுமே கண்ணுல காட்ட மாட்டாங்க. பிரஸ் மீட்டே வந்துங்க ஜாங்கிரி எல்லாம் பாதி பாதியா உடைச்சு தான் கொடுப்பாங்க. சுகருங்கம்பாங்க கேட்டா. அப்படிதாங்க இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி கட்சியா மாறிடுச்சு. எல்லா கட்சியும் மாதிரி நல்லா செலவு பண்றாங்க. ரைட்டுங்க, அப்படி செலவு பண்ணத்தான் செய்யணும். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி செலவு பண்ணி வேலை பார்க்காங்க. ஃபார்முலாவை மாத்திட்டாங்க. அண்ணாமலை ஃபார்முலாவை மாத்திட்டாங்க. சரி சார். ஆனா ஆட்சிக்கு என்னைக்கு வர்றோம், அதிகாரத்துக்கு வர்றோங்கிறது தான் இப்ப கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்ப ஜனநாயகம் அப்படிங்கன்னு அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சிங்க. நாங்க எல்லாரும் எப்படி வேணா பேசுவோம் அப்படின்னா, இப்படி கிரீஷ் சோடங்கர் பேசி முடிக்கிறாரு. அடுத்து செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்திய காட்டமா பேசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. ஆனா திரும்ப பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. அவர் சொல்றப்ப ஒரு வார்த்தை பாருங்க, ஊட்டி விடுற கையை யாராவது தள்ளி விடுவாங்களாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இது யாரெல்லாம் மையப்படுத்தி அவர் சொல்ல வர்றாரு? ஜனநாயகம்னு சொல்றாரா, ஜனநாயகன்னு சொல்றாரா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். அவர் ஜனநாயகம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஜனநாயகன் தான் கேக்குது. ஏன்னா நோக்கத்தோட பேசுறாரு, அது தெளிவா தெரியுது. உண்மையிலேயே அவர் மயிலாப்பூர்ல நிக்கணும், அது தாவேகா தயவுல நிக்கணும்னா அந்த பேண்ட் வேகன்ல ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் தலைவர்கள் தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு லோக்கல் கணக்கு இருக்கு. விஜயோட சேர்ந்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியில இருந்தா நமக்கு சீட்டே கிடையாது. அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் எம்எல்ஏ ஆகி திருப்பி காங்கிரஸ் கட்சிக்கே போறவங்க எத்தனை பேர் பட்டியல் பண்ணுமா அவங்களுக்கு? சிக்கல் என்னன்னா, திமுக வந்து இரிட்டேட் ஆயிட்டே போகுது. எவ்வளவு நாளைக்கு அந்த இரிட்டேஷன் அவங்க தாங்குவாங்கன்னு தெரியல. இல்ல, இப்ப அந்த செல்வ பெருந்தகை மாநில தலைவரை மீறியே இதெல்லாம் நடக்குது. சில எம்பிக்கள் பேசுறதும் வெளிப்படையா சொல்லணும்னா திமுகவோட ஆதரவா இருக்கிறவங்க தான் நிறைய பேரு. அவங்க எல்லாம் தான் ஊட்டி விடுற கைய தள்ளி விடுவாங்களா அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அப்ப இது ரெண்டா பிரியுதா? திமுக வேணும், அவங்களோட ஆதரவுல சுயநலத்துக்காக போறாங்க ஒண்ணு. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கோரிக்கை இதாங்க, அதிக சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிரிவா பிரியுதா? அப்படிதான் தெரியுது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்களோட, காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட சிந்தனை வேறவா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் செல்வாக்கு இருக்கு. விஜய் ஓட்டு சேர்ந்தா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க, தனியாவே ஜெயிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. மற்ற சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அப்படியான சிந்தனை தெரியல. திமுக கூட்டணி இல்லாம நம்ம திருப்பி சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இரு கூறுகள் அதுல இருக்கு. திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியில வந்தாலும் காங்கிரஸ் கட்சி பிளவுபடும். திமுக கூட்டணியிலே தொடர்ந்தாலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொஞ்சம் தலைவர்கள் வெளியில போவாங்க. அந்த வரிசையில அதை லீடு பண்ணி கொண்டு போவது பிரவீன் சக்கரவர்த்தின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் எல்லா அணியும் நம்பி சேர்த்துக்கு வருங்க. இப்போ டெல்லியில சிபிஐ விசாரணை, விஜய் போறாரு. டெல்லியில அவருக்கு ஒரு மாஸ் காட்டணும்னா கொஞ்சம் பேர் உதவியா இருப்பாங்கல்ல டெல்லிக்காரங்க. ஸோ கம்பல்ஷன் இருக்கு. இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம், அதுக்கு ஒரு நேஷனல் லெவலில் குரல் கொடுக்கணும். அப்போ நமக்கு நேஷனல் லெவலில் ப்ரெசன்ஸ் இருக்கணும். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த கணக்கு விஜய்க்கு மனசில் இருக்கும். அதுபோக விஜய் ஆரம்ப நிலையில் இப்போ இல்லை, எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு. அதிமுகலேருந்து வந்தவங்க போனவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு. ஃப்ரெஷ்னஸ் அப்பீல்லாம் போயிருச்சு. அதுவும் பழைய கட்சி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இனி சேர்க்க வேண்டியதுதான். அதில் அவருக்கு ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க. சிதம்பரமோ இல்லை மூத்த தலைவர்கள் செல்வ பெருந்தகையோ அவங்க திமுக அணியை விட்டு வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. திமுகவும் அவங்கள ரீட்டைன் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கும். ஆனால் இப்படி தொடர்ந்து பேசிட்டே இருந்தா திமுகவில் இருக்கிற மற்றவங்க வந்து அது கடுப்பாயிருவாங்க. ஸ்டாலின் வந்து பெருந்தன்மையாக நடந்துக்கிடலாம். ஆனால் அதுக்காக ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பெருந்தன்மையா எப்படி நடந்துக்கிடுவாங்க? பட்டுக்கோட்டையிலேயே வந்து காங்கிரஸுக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா கூட அங்க வேலை பார்க்க மாட்டாங்க. பிராக்டிக்கல் நிலவரம் இது. அதாவது போன வருஷம் சொன்னாலும் அது வேற விஷயம். அதிமுக கூட்டணி இப்ப பாமக சேர்த்தாச்சு. இந்த இவர் போறாரு, இபிஎஸ் போறாரு. ஏற்கனவே அவரை வரவேற்பதற்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு வேலுமணி போய் சேர்ந்தாச்சு. மிச்ச கட்சி, சின்ன சின்ன கட்சி, ஏற்கனவே என்டிஏல இருக்க கட்சியெல்லாம் சேர்ந்துருச்சு. தேமுதிகவை தவிர மற்ற எல்லாமே அந்த அதிமுக அணிக்கு வந்துருச்சு. பாமக ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது மட்டும்தான் தெரியல. ஸோ பிராக்டிகலி அதிமுக பிஜேபி கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணியில அது ஒரு அணியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ திமுகவும் தன் அணியை வந்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. யூஸ்வலா எல்லாமே
தேர்தல் நோட்டிபிகேஷனுக்கு பிறகுதான் இதெல்லாம் உறுதியாகுங்க. இப்ப ரொம்ப ஏழியரா உறுதியாகுது. என்ன காரணம்னா தேர்தலே ஏழியரா வந்துருமோங்கிற சந்தேகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸோட தேர்தல் நடத்தினா மார்ச்லயே வந்துருங்க. ஒன்லி திங் வந்து நமக்கு எக்ஸாம் தான். அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். தேர்தல் ஆணையம் கையில தாங்க இருக்கு. தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி. எங்க உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு வந்து 2.5 கோடி வாக்காளர்களை தூக்கியாச்சுங்க. எஸ்ஐஆர்ல கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இல்ல. நம்ம பரவாயில்ல போல தெரியுது. அப்கோர்ஸ் அது பெரிய மாநிலம். ஆனா யாரு ஓட்டு எங்க நீக்கப்பட்டிருக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ்நாடோட பிராக்டிகல் ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஊருக்கு போயிருந்தப்பாங்க, உங்க ஓட்டு ஒரு பூத்துல இருக்குங்க, உங்க ஹஸ்பண்ட் ஓட்டு வேற பூத்துக்கு போயிருது, உங்க பிள்ளைகள் ஓட்டு வேற பூத்துக்கு போயிருது. ஏன்னா சாஃப்ட்வேர் பிரிக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல பிரிக்கும் போது இப்படி இந்த குளறுபடி வருது. இதுல ஏற்படுற பிராக்டிகல் சிக்கல் என்ன தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலில் நீங்க வேற கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவீங்க, உங்க குழந்தைகள் வேற கவுன்சிலருக்கு ஓட்டு போடும், இல்ல உங்க வீட்டுக்காரர் வேற கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவார். அப்படின்னா அது எப்படி நடத்த? இதெல்லாம் சரி பண்ணணும். ஆனா தேர்தல் ஆணையம் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் எங்க கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டின்றுச்சு. இப்ப இதெல்லாம் சரி பண்ணணுங்கிற நிலைமை வரும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தா தானே சரி பண்ண முடியும். அவங்களுக்கு தானே அந்தந்த தொகுதியில் இருக்கிற நிலவரம் தெரியும். இன்னும் இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருந்தாருன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி மாணவர் இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்போ வந்து எஸ்ஏஆர் பணிகளை இங்க பூர்த்தி பண்ண முடியும்? 2004 வரைக்கும் திமுக பிஜேபி மினிஸ்ட்ரியில இருந்து வாஜ்பாய் காலத்துல, ரைட்டுங்களா? முரசொலி மாறன் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. போர்ட்போலியோ இல்லாத அமைச்சராகவே தான் அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அவர் மரணம் அடைந்த உடனே வாஜ்பாய் வந்தாரு. அடுத்த சில வாரங்கள், ஓரிரு வாரம் தாங்க, பிஜேபி கூட்டணி விட்டு திமுக வெளியில வந்துச்சு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தது. 2004 40க்கு 40 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போச்சு, 40க்கு 40 தோத்து போச்சு. இதானே வரலாறு. அப்போ இவங்க சேர்ந்தா அவங்க வர மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. யார் யாருக்கு என்னென்ன வசதியோ அதைத்தான் கட்சி செய்யும். இரிட்டண்டா இருந்தா, முள்ளு மாதிரி உட்கார்ந்து நோண்டிக்கிட்டே இருந்தா கீழே இருக்கவும் வேலை பார்க்க மாட்டான். தலைவர்கள் கை குலுக்குவாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேலை பார்க்காதனால கெடு விளைவு யாருக்கு வரும் அப்படின்னா 2 பேருக்குமே வரும். திமுகவுக்கும் வரும், காங்கிரஸுக்கும் வரும். அதிக சீட்டு கொடுத்தாலும் கெடு விளைவு தான். ஏன்னா அந்த சீட்ல எல்லாம் அதிமுக ஆள் நிறுத்தி தோக்கடிக்க பார்க்கும். பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுத்தாலும் கெடு விளைவு அதிமுக கூட்டணிக்கு தான். ஏன்னா அந்த சீட்ல எல்லாம் திமுக ஆள் நிறுத்தி தோக்கடிக்கும். அமித்ஷா அவர்களுடைய பேச்சும் இந்த முறை ஒரு கவனிக்கத்தக்கதாக இருந்ததா சார்? அவருடைய பேச்சு அப்படிங்கிறதுக்கு அதற்கு பிறகுதான் இந்த கவர்னருடைய சந்திப்பு இபிஎஸ் கொண்டு போய் கொடுத்தது. அப்ப அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி எடுத்துட்டு போறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சுங்க. எக்ஸப்ட் இந்த தேமுதிக, இந்த மாதிரி ராம்தாஸ் இவங்க தான் தவிர வேற மற்றபடி அது அந்த பாதை தெளிவா போயிட்டு இருக்காங்க. அதுல குழப்பம் இல்லை. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அவரோட பிக்சேஷன், அதாவது கண்டிப்பா திமுக ஆட்சி அகற்றணும், இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஆனா களம் வந்து இன்றைய தேதிக்கு 4-3 போட்டி தான். விஜயோட பிரச்சனை என்னன்னா, அவர் உண்மையிலே எவ்வளவு ஓட்டு வங்கின்னு தெரியவே தெரியாது நம்ம யாருக்குமே. யார் ஓட்டை பிரிக்க போறாரு, ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க, அதுவும் உண்மையிலே புரியாது. சீமான் ஏற்கனவே தனியா தான் நிக்கிறாரு. அவரு எப்படி பார்த்தாலும் 8-10% ஓட்டை பிரிக்க தான் செய்வாரு. அப்ப திருப்பி திருப்பி களம் வந்து திமுக அணிக்கு சாதகமா தானே மாறுது. இதே தானங்க 2016 அதிமுக அணிக்கு சாதகமா தானே அந்த களம் மாறுச்சு. எப்படி பார்த்தாலும் எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடத்தானே செய்யும். இதுக்கான விடை வந்து நமக்கு அந்த 2026 தேர்தல் புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணாதான் கிடைக்கும். நன்றி சார், உங்களுடைய தகவல்.